சரி, எந்தெந்த ரீசனுக்கெல்லாம் போலீஸ் நம்ம வீட்டுக்கு வாரண்டோட வரலாம், எந்தெந்த ரீசனுக்கெல்லாம் வாரண்ட் இல்லாமலே போலீஸ் வரலாம்? ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு போலீஸ் ஜட்ஜ் பண்ணும்போது, இல்ல அவங்களுக்கு சந்தேகம் வரும்போது, இல்ல அந்த வீட்ல பப்ளிக் நியூசன்ஸ் ஏதோ நடக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் அரைஸ் ஆகும்போது, இந்த மாதிரி தருணங்கள்ல அவங்க வாரண்டோட தான் உங்க வீட்டுக்கு வரணும்ங்கிற அவசியம் கிடையாது. காக்னைசபிள் அஃபென்ஸ்ல போலீஸ் ஆக்ட் பண்ணும்போது பீயிங் காமன் மேன் நம்ம அவங்களை தடுத்தோம் அப்படின்னா அது அப்ஸ்ட்ரக்டிங் பப்ளிக் சர்வெண்ட், அதாவது போலீஸ அவங்க கடமையை செய்ய விடாம தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு அஃபென்ஸ் கீழே அட்ராக்ட் ஆகும். இது பழைய ஐபிசி செக்ஷன் 186லயும் பிஎன்எஸ் செக்ஷன் 233லயும் அட்ராக்ட் ஆகும். இப்போ இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் நமக்கு தருவாங்க அப்படின்னா 3 monthsல இருந்து 2500 வரைக்கும் நமக்கு ஃபைன் கூட இம்போஸ் பண்ணலாம். சில சமயம் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டுமே கூட அவங்க நமக்கு இம்போஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ போலீஸோட பவர் அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, எந்த சர்ச்காக, என்ன அரெஸ்ட் வாரண்ட்காக அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாம நம்ம அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். இந்த மாதிரி சர்ச் அப்படின்லாம் பார்த்தோம்னா அது போலீஸ்க்கு ஃபேவரா தான் இருக்கு. ஏன்னா இந்த சர்ச் நம்ம எப்ப கண்டக்ட் பண்ணுவோம், ஒரு குற்றம் நடக்காம தடுக்கிறதுக்கும் இல்ல நடந்த குற்றத்தை சரியா விசாரிக்கிறதுக்கும். சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கண்டக்ட் பண்ற சர்ச்சும் சரி, அது சம்பந்தப்பட்ட ப்ராசஸும் சரி போலீஸ்க்கு ஃபேவரா தான் இருக்குன்னு தான் சொல்லணும்.